அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு சொன்னாக்கா, யாருக்கும் பிடிக்காத உப்புமா. ஆனா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உப்புமா. நீங்க ரெடியா? இப்ப உப்புமா செய்யறதுக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க மெயினா. இப்போ நான் இதில் செஞ்சுருக்கிற உப்புமாவில் வந்துக்கிட்டு நான் விஷயங்கள் நான் சேர்க்கலை. நான் கொஞ்சம் இதை செஞ்சு எனக்கு அனுபவத்தில் வந்ததுக்கப்புறம் அதையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ புதுசாக. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 25 ml நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஸ்லிம்மில் வச்சுக்கிடுங்க அடுப்பை. கடுகு, வெள்ளை உளுந்து, காஞ்ச மிளகா, இஞ்சி, சின்ன வெங்காயம், முந்து பருப்பு, முழு மிளகு, இது எல்லாம் தான் ஆட் பண்ணிக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள் எல்லாமே. தக்காளி கொஞ்சம் போல் ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டுக்கிட்டு கேரட்டு சாப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. இது என்னண்டாக்கா, இது செய்யும்போது கீ லாஸ்ட்டில் நீங்கள் ஊற்றினா போதும். ரொம்ப மனமாக டேஸ்டியாக, அதாவது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த உப்புமாவை. எனக்கு உப்புமாண்டாக்கா அறவே பிடிக்காது. அப்புறம் நான் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வெளிநாட்டுக்கு வந்ததுலேருந்து அப்போ பழகுனதில் நைம விஷயங்களை அதில் புதுசாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கடுமையாக இருக்கும். அதில் நம்ம இது செய்ய வேண்டிய நேரம் வந்து ரொம்ப கம்மியான நேரம். பேச்சுலர்ஸாக இருக்கவங்களும் ரொம்ப வசதி. அப்போ லைட்டாக இது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. லைட்டாக வதங்கினா போதும். சரியா? நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம இது சாப்பிட்றது. இது உப்புமா ரவா ஈஸ்டர்ன் இதில் வந்துட்டு ரோஸ்டட் இதுண்டே இருக்குது. அந்த இதை நம்ம போடும்போது நம்ம வறுக்குன்ற அவசியம் இல்லை. ஒரு கப்பு நம்ம போட்டாக்கா அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றலாம். இது நம்ம டெய்லி பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். சில ரவா வந்துக்கிட்டு அவ்வளோ சரி இருக்காது. அப்புறம் அது வந்து கழிவு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக உள்ளது வாங்கிக்கிடுங்க ரவா. அப்போ தான் இதுங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயோடு போட்டு அந்த ரவாவை போட்டாச்சு. அதை டோஸ்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் எண்ணெயோடு போட்டு பிரட்டிக்கிறோம். இப்போ என்னன்னாக்கா, தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் நீங்கள் வச்சுக்கிடுங்க. இப்போ கீ வந்துக்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கீ, அதை நம்ம உங்களுக்கு மனம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். தேங்காய் பால் கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை அதோட ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணிட்டு அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக வைக்க அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்து போயிடும். அங்கங்கே அந்த ரவா வந்து சரியாக கலந்துருக்காது. அதனால் நீங்கள் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்லிம்மில் வச்சு அப்படியே கிளறி. இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன், அந்த ரவா எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸு தர்றேன். இதை வந்து பேக் பண்ணி வைக்கிற வந்து ஜம்ப் கிளிப் இருக்குல்ல, அதை போட்டு வச்சுட்டேன்னாக்கா உங்களுக்கு காற்று போகாமல் பாய்ச்சி எதுவும் உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கும். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.